ശ്രീ ഗുരുഭ്യോ നമഃ. വേദരക്ഷാ സംവത്സരയജ്ഞത്തോട് ഭാഗமாக ஞானாம்பிகா ரிசர்ச் ஃபவுண்டேஷன் ஃபார் வேதிக் லிவிங் ஏப்ரல் 30 புதன்கிழமை, അതായത് അന്നക്ക് അക്ഷയ തൃതീയ അന്നക്ക് ഉച്ഛിഷ്ട മഹാഗണപതി ഹോമം, ശ്രീസൂക്ത ഹോമം, ഭഗവതി സേവൈ ഇതെല്ലാം നടത്തുறதுக்கு തീരുമാനിച്ചിട്ട് മെയ് 1 തീയതി ധന്വന്തരി ഹോമവും நடக்கப்போகிறது. அக்ஷய திருதியை அப்படின்னா அந்த நாளுக்கே ரொம்ப விசேஷம் உண்டு. அக்ஷயம் அப்படின்னா க்ஷயமில்லை அப்படின்னு அர்த்தம். ஜோதிஷபரமாக பார்த்தானா சூரியனும் உச்சராசியான மேஷத்தில் இருக்கும், சந்திரனும் உச்சராசியான ரிஷபத்தில் இருக்கும். அப்படி ரெண்டும் உச்சத்தில் இருக்கப்பட்டதான அந்த 2 நாள் தான் வரும் வருஷத்தில். அந்த நாளைக்கு இந்த மாதிரி ஹோமங்கள் நடத்தும்போ, பூஜைகள் நடத்தும்போ அதுக்கு அக்ஷய பலம் கிடைக்கும், அனந்த பலம் கிடைக்கும் அப்படின்னு தெரிகிறது. ഗണപതി ഹോമത്തിൽ ഗണപതിക്ക് പല രൂപങ്ങൾ ഉണ്ടാനാലും ഉച്ചിഷ്ട ഗണപതി அப்படிங்கிறது ஸ்ரீவித்யாபரமாக ரொம்ப പ്രാധാന്യമുണ്ട്. ஸ்ரீவித்யா உபதேசத்தில் மகாகணபதியில் ஆரம்பித்து கடைசியில் தான் உச்சிஷ்ட கணபதி மந்திரோபதேசம் கொடுப்பாள். அது தாந்திரிகமான மார்க்கத்திலேயும் വാമാചാരത്തിലെയും അതുക്ക് ഉച്ചിഷ്ട ഗണപതിക്ക് ரொம்ப പ്രാധാന്യമുണ്ട്. ഗണപതിയെ നമ്മളോട് എല്ലാ തടസ്സങ്ങളെയും മാറ്റുறதுக்கு தான் விக்னேஸ்வரனை நம்ம பூஜை பண்ணுறோம். உச்சிஷ்ட கணபதி அந்த நீல சரஸ்வதி கூட இருக்கிறதுனால ஹையஸ்ட் நாலேஜ், விஸ்டம் ഇതെല്ലാം തരத்துக்கு ഒരു പ്രത്യേക കഴിവുള്ള ഭാവം அந்த உச்சிஷ்ட கணபதியோடு. அது மாதிரி எந்த காரியத்தையும் நடத்தி தரதான ஒரு பிரத்யேகதை அந்த உச்சிஷ்ட கணபதிக்கு உண்டு. அந்த கணபதி ஹோமம் என்னைக்குமே அந்த உச்சிஷ்ட கணபதி ஹோமம் பண்ணப்பட்டதான ஆச்சாரிய ஸ்ரீ சுப்பிரமணியன் அவர் பண்ணுறார். அப்புறம் நம்ம ஸ்ரீசூக்த ஹோமம், ஸ்ரீனாலே தெரியும் ஐஸ்வர்யம், மகாலட்சுமியை பூஜை பண்ணி அந்த எல்லா நம்மளோட ஐஸ்வர்யங்களுக்கும் தனதானிய சம்பத்துக்கும் அந்த அக்ஷயமான நம்மளோட வெல்த் அதுக்கு வேண்டி அன்னைக்கு இந்த ஸ்ரீசூக்த ஹோமம் பண்ணுறோம். இந்த ஸ்ரீசூக்த ஹோமத்துக்கு நம்மளோட ശരീരത്തിലുള്ള ஏதாவது அந்த ஆர்கன்ஸ் നേരെ ഫങ്ഷൻ பண்ணலைன்னா, കിഡ്നി ആനാലും ഹാർട്ട് ആനാലും ലിവർ ആനാലും അത് ശരിயாக ഫങ്ഷൻ பண்ணலைன்னா அதை ശരിയാக்கிறதுக்குள்ள ഒരു വൈശിഷ്ട്യവും இந்த ஸ்ரீசூக்த ஹோமத்துக்கு உண்டு. அது மாதிரி அந்த பகவதி சேவை சாயங்காலம், அது கேரள சம்பிரதாயத்தில் ரொம்ப விசேஷம். அதில் அந்த அம்பாளை ஆராதனம் பண்ணி எல்லா தோஷங்களும் நிவர்த்தி பண்ணி குடும்பத்தில் ஐஸ்வர்யம், சமாதானம், சந்தோஷம் இதெல்லாம் நிலநிற்கிறதுக்கு பகவதி சேவை ரொம்ப விசேஷம். இதெல்லாம் அந்த அக்ஷய திருதியை அன்னைக்கு பண்ணுறதுனால அதுக்கு அனந்த பலம் கிடைக்கும் அப்படின்னு தெரிகிறது. அடுத்த நாளைக்கு ധന്വന്തരി ഹോമം, எந்த രീതിയിലുള്ള രോഗങ്ങളിലിരുന്നും മുക്തി கிடைக்கிறதுக்கும் மாறாத்ததான രോഗങ്ങൾ மாறுறதுக்கும் இதெல்லாம் ധന്വന്തരി மூர்த்தியை ஆராதனம் பண்ணி ரோக நிவாரணத்துக்கு வேண்டி அந்த ധന്വന്തരി ஹோமமும் பண்ணுறோம். அதனால் ஆல்ரெடி இந்த வேதரக்ஷா சம்வத்சர யஜ்ஞத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவாளுக்கு எக்ஸ்ட்ரா என்னமாவது
அது ஸ்பான்சர் பண்ணலாம், வேணால் அது பண்ணலாம். இந்த ஹோமத்தில் மாத்திரம் பார்ட்டிசிபேட் பண்ணுறவாளுக்கும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதனோட டீட்டெயில்ஸு இந்த யூடியூப் இந்த வீடியோ கூட என்னோட டிஸ்கிரிப்ஷனில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது. அதனால் நீங்கள்லாம் இந்த ஹோமத்தில் கலந்துண்டு എല്ലാ ഐശ്വര്യവും സമാധാനവും ആരോഗ്യവും സമ്പത്തും എല്ലാം அந்த ഗണപതിയോട് അനുഗ്രഹത്തിനാലെയും അമ്പാളോട് അനുഗ്രഹത്തിനാലെയും ധന്വന്തരി മൂർത്തിയോട് അനുഗ്രഹത്തിനാലെയും കിടക്കട്ടെ அப்படின்னு പ്രാർത്ഥിച്ചുக்கிறேன். நமஸ்காரம்.